வணக்கம் and welcome to பிரபு ட்ரக்கர் சேனல். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பாத்தீங்கன்னா நம்ம கோப்ரோ கேமராக்கு புதுசா மைக் வாங்கியிருக்கோம். அந்த மைக் என்ன மைக் வாங்கியிருக்கோம், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் காட்ட போறேன். நான் இப்போ ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு வீடியோவில் இருந்து நான் வீடியோ போட்டது எல்லாம் பிடிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோப்ரோவில் தாங்க நான் வீடியோலாம் எடுத்தேன். இது வருஷன் பார்த்தீங்கன்னா 9ங்க. ஃபஸ்ட்டு இது வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய் வந்துச்சு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேமராவோட பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுப்பாங்கன்னா இந்த பாக்ஸில் இந்த மவுண்ட்டு ஒன்று கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பேட்டரி ஒன்று கொடுப்பாங்க. அந்த பேட்டரி எப்படி இருக்கும்னா நான் உங்களுக்கு இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பேட்டரி இருக்கும். இந்த பேட்டரி மட்டும் ஒன்று கொடுப்பாங்க. வேறு எதுவுமே கேமரா செட்டில் வேறு எதுவுமே அசசரிஸ் வேறு எதுவுமே வராது. இது மட்டும் நம்ம வாங்கினா வீடியோ எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடுக்க முடியாது. இதுக்கு நம்ம அசசரிஸ் நிறையா வாங்க வேண்டியது இருக்குது. அதில் நம்ம என்னென்ன ஃபஸ்ட்டு வாங்கினோம்னா இதை பார்த்தீங்கன்னா ஸ்டிக் ஒன்று வாங்கணும். இந்த ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த கேமராவில் இப்போ வருங்க இது மாதிரி ஓப்பன் பண்ணி காட்டுற பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணி இதில் ஹோல்ஸ் இந்த சைடில் கேப் தெரியுது பார்த்தீங்களா, இதில் அப்படியே ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணிவிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம கேமராவிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருவாங்க. இது சைடில் இப்படி நம்ம இது டைட் பண்ணிக்கணுங்க. ஆக்சுவலாக இப்படி தான் பார்த்தீங்கன்னா எல்லா இதுவுமே நாங்கள் பேசிகிட்டே போவோம். இதை பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி மேக்ஸிமம் ஒரு 5 அடி தூரத்தில் இருந்து தான் நம்மளோட வாய்ஸ் நம்ம பேச முடியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம லாங்காக போயிட்டோம்னா நம்ம பேசுகிறது சரியாக கேட்காது. அதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ஒரு மைக் வாங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, அசசரிஸ் வேறு என்ன வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா இது பார்த்தா பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுங்க. இப்போ நான் காமிச்சேன் பார்த்தீங்களா பேட்டரி கோப்ரோவில், அது சார்ஜ் பண்ணுறதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பேட்டரி ஒரே அட்டன் டைமில் சார்ஜ் பண்ணிக்கலாம். இது நம்ம தனியாக தான் இது நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம கோப்ரோவோட வந்தது. கேமராலையும் இதையும் காட்டி வந்து நம்ம எக்ஸஸாக 2 வாங்கினது. இது மட்டுமே பார்த்தீங்கன்னா 4,500 ரூபா பக்கமாக வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த இது பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபு. இது நம்ம இதில் ஃபிட் பண்ணி இதுக்குள்ளே கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அப்படியே தண்ணிக்குள்ளே உள்ளே விட்டு எடுக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது நம்ம ஆன்லைனில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு 10 மீட்ரு 30 அடி அப்ராக்சிமேட்டாக 30 அடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியில் உள்ளே எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி கொடுத்தாங்க. இருந்தாலும் நம்ம கேமரா வாங்கின பையன் நமக்கு ஏதாவது ஒன்று ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு கேமராவுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு இது நான் ஒரு எக்ஸஸாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வாங்கியிருந்தேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது தாங்க கேமரா வாங்கினது. நம்ம கேமராவே 30,000 ரூபாய் ஆச்சு. அது இல்லாமல் ஸ்டார்டிங்கில் வாங்கின அசசரிஸு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு பார்த்தீங்கன்னா 256 GB மெமரி கார்டு வாங்கினோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 1,650 ரூபா என்னமோ மெமரி கார்டு வந்துச்சு. இது எல்லாமே செட்டு சேர்த்தோம். அப்பயே பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் பக்கமாக அசசரி வாங்கினோம். இது மட்டும் பத்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பத்தாதுன்னு தான் சொல்ல முடியும். எதனால்னா மைக் வாங்கலைன்னா சரியாக பேசுறது கேட்காது. காற்றடிக்கும் போது நம்ம வீடியோ எடுத்தோம்னா அந்த காற்று சவுண்ட் அதிகமாக கேட்குது. அதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா நிறையா பேசும்போது வீடியோ எடிட் பண்ணும்போது சரியாக நம்மளுடைய வாய்ஸ் நிறைய கேட்க மாட்டேங்குது, நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா நம்ம அமேசானில் பார்த்தீங்கன்னா புதுசாக மைக் ஆர்டர் போட்டிருந்தோம். இந்த மைக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 14,000 ரூபா பக்கமாக வந்துச்சுங்க. நான் அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மவுண்ட்டு, இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த மவுண்ட்டு வாங்கினா தான் பார்த்தீங்கன்னா அதில் நம்ம அந்த கேமராலே கோப்ரோ கேமரா இதுக்குள்ளே உள்ளே ஃபிட் பண்ணி நம்ம அந்த அடாப்டர்லாம் சொல்ல முடியும், ரிசீவரு அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபிட் பண்ண முடியும். ஃபஸ்ட் நான் இதை ஓப்பன் பண்ணிடுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மவுண்ட்டுங்க. இது மவுண்ட் ஆன்லைன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 650 ரூபா 500 ரூபா. குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ரேட் 1000 ரூபா 1,200 கூட இருக்குது. என்ன குவாலிட்டியில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். எக்ஸஸாக பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் மாடலில் இந்த கேமரா இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேமராவுக்கு முன்னாடி லென்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவீங்களா, அது எது ஸ்க்ராட்ச் ஆகிடக்கூடாதுன்னு இந்த மாதிரி கொடுத்து இந்த லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நான் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ காமிச்சிருப்பேன். இந்த மாதிரி நம்ம லாக் பண்ணிக்கலாம். வேணாங்கிற பட்சத்தில் இப்படி எடுத்துக்கலாம், இப்படி லாக் பண்ணிக்கலாங்க. இதுதான் இப்போ மவுண்ட்டு. இது பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் போட்டது 550 600 ரூபா சம்திங் வந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், சேம் தான். இந்த இடத்துல இது இருக்குது பார்த்தீங்களா, இதில் விட்டு இப்படி வச்சு இப்படி பிடிச்சிக்கிறதாங்க, வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக கதாநாயகினே இப்போ தான் ஓப்பன் பண்ணுறோம். நம்ம இவ்வளோ நிறுத்துக்குது. இதை பார்த்தீங்கன்னா இதோட பில்லு ஆள் அவசரத்துக்கே இருக்க மாட்டேங்குது. இந்த பில்லுலாம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா அடாப்டரு
இது கண்டிப்பாக இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கே வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். இல்லைன்னா இது இல்லைன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து எந்த நீங்கள் 10,000 15,000 போட்டு நீங்கள் மைக் வாங்கினாலுமே வந்து கண்டிப்பாக இது வேணும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4,500 சம்திங் வந்துச்சு. இது இருந்தால் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படி நான் உங்களுக்கு காட்டுறேன். மைக் வந்து பார்த்தீங்கன்னா லார்க் M1 டிஜிட்டல் ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் சொல்லியிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன், போர்ட்டபிள் சார்ஜ் கேஸு, லைட் கம்பேக்ட்டு, அப்புறமேட்டு ஹெச்டி ஆடியோ மாதிரி போட்டிருக்காங்க. இந்த மைக் ஒயர்லெஸ் மைக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐஃபோனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஆண்ட்ராய்டு, ஸ்மார்ட் ஃபோனு, எக்ஸ்டர்னல் மைக்ரோஃபோனு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கு. நல்லா பாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மைக்குக்கு பார்த்தாலே தெரியும், ஹோலி லேண்டுன்னு சொல்லிட்டு இந்த மைக்குங்க. இதான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், மைக் இப்படி தான் ஓப்பன் பண்ணி இப்படி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். அந்த சார்ஜ் போடுறதுக்கான கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசீவருக்கும் அதே மாதிரி இதுக்கு இந்த அடாப்டர் சொன்ன பார்த்தீங்களா, இதுக்கும் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒயர் 2 கேபிள் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுதான் மைக்கு. டிரான்ஸ்மிட்டரு, ரிசீவரு எல்லாமே 2 மைக் இருக்குது, ஒரு ரிசீவர் இருக்குங்க, அந்த டிரான்ஸ்மிட்டர் ஒன்று இருக்குது. இது பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சார்ஜ் கொடுக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அடாப்டர் வச்சு நம்ம நார்மலாக சார்ஜ் போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், இது பட்ஸ் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாய்ஸ் வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு அதிகமாக காற்று அடிச்சதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து போட்டுக்கிட்டா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க 2 மைக்குக்கு. இது எப்படி இப்போ வந்து எல்லாமே இப்போ வந்து வாங்கியாச்சு. இது எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இந்த மைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 ரூபா ஆச்சு, சாரி 9,000 ரூபா ஆச்சு. அடாப்டர் 4,000 ரூபா, இது ஒரு 500 ரூபா இந்த மவுண்ட்டு. கேமரா 30,000னா இதோட அசசரிஸு மைக்கே வந்து பார்த்தீங்கன்னா 30-35,000 ரூபா ஆயிடுச்சு. ஒரு யூடியூப் ஆரம்பிக்கிறதுனா வந்து நிறைய பேர் ஆரம்பிச்சிடறாங்க, எடுத்து ஆரம்பிச்சு எவ்வளோ சம்பளம் அப்படி இப்படின்லாம் நிறைய பேர் ஏகப்பட்ட பேர் கேட்குறாங்க. ஆனால் இதில் பின்னாடி இருக்கிற கஷ்டம், இதோட உழைப்பு, எடிட் பண்ணுறது, ஒரு 4 இடத்துக்கு போய் பேசுறது, பிடிக்கிறது வந்து நம்ம அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ரொம்ப 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 கஷ்டங்க. நம்ம ஆரம்பிச்சிடலாம், ஆரம்பிச்சுட்டு இது சின்ன விஷயம் தானே, வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் யூடியூப் தானே ஒரு வீடியோ எடுத்து போட்டால் வந்து காசு வரும், வியூஸ் வரும் அப்படின்னு போய் நிறைய பேர் திங்கிங்கில் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி கிடையாதுங்க. இது எவ்வளோ கஷ்டங்கிறது இதில் இருந்து உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இந்த சைடில் வந்து இப்படி தான் கேமரா வந்துடும். புதுசாக வாங்கும்போது சைடில் இப்படி மாதிரி ஓப்பன் பண்ணுறது இருக்கும். இந்த ஓப்பன் பண்ணிட்டு இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் நம்ம பேட்டரி போட முடியும். பேட்டரி போகிறது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மெமரி கார்டு போகிற மாதிரி இருக்கும், எக்ஸ்டர்னல் மெமரி கார்டு. நம்ம அதை போட்டுக்க வேண்டியதாங்க. இந்த மெமரி கார்டு போட்டாச்சு, பேட்டரியும் போட்டாச்சு. இந்த சைடில் ஆன் பண்ணணும் பாருங்கள், உடனே ஆன் ஆயிரும். கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இந்த இது இருக்கும். இதை நம்ம கழட்டினா தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கே வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இது வந்து இப்படி வந்து இதை கழட்டிடலாம். இதை கழட்டினதுக்கப்புறம் நம்ம பேட்டரி வாங்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பேட்டரி வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சுருணுங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மூடி சைடில் மூடி கழட்டினா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடாப்டர்லேயே நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்களா இது மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இது இப்படி வச்சு லாக் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. இப்போ இதோட ஃபிக்ஸ் ஆகிடுச்சிங்களா. இப்போ வந்து இது இப்படியே லாக் பண்ணிக்கலாம். சைடில் இப்போ வச்சு லாக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குது பாருங்கள், இதை வந்து இதில் ஃபஸ்ட் நம்ம இது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ இருக்கும், ஸ்க்ரூ வச்சு நம்ம இதில் டைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டைட் பண்ணிட்டா இந்த மாதிரி வந்துடும் பாருங்கள். இப்படி ஆட்டாலும் எதுவுமே ஆகாது. இந்த அடாப்டர் இருக்குல்ல, இந்த அடாப்டர் வந்து இந்த சைடில் இந்த ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸ்குள்ளே இதில் விட்டுருங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அடாப்டர் இருந்தது பார்த்தீங்களா, இது வந்து இந்த ஹோல்ஸ் இருக்குது, இதில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. இப்படி இந்த மாதிரி இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்படி
இந்த பேட்டரியில் இருக்க அந்த வந்து கனெக்டர் வந்து இதில் அப்படியே ஜாயின் பண்ணி கட்டிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மைக் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறது. இப்போ நம்ம கேமராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரோவுக்கு மைக் வாங்கியிருந்தோம், எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் லைட் எரியுது, ஒன்று சிவப்பு எரியுது. மொத்தம் வந்து 2 மைக் கொடுத்துருந்தாங்க. ஒரு மைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூரமாக போய் நில்லுங்களான்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் 150 மீட்டர் போய் நின்றுட்டானுங்க. அவ்வளோதான் கெப்பாசிட்டி வந்து அந்த லென்த்து கிடைக்குமான்னு தெரில. இங்கேருந்து ஒரு 50 அடி இல்லைன்னா ஒரு 30-40 அடி தள்ளி நின்று பேச முடியுமான்னு பார்க்குறேன், எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். ஒருத்தர் ரொம்ப தூரமாக போயிட்டாங்கன்னா அதனால் வந்து சிவப்பு லைட் காட்டுது, இது வந்து பக்கத்துலேயே காட்டுது. இப்போ வந்து ஹலோ ஹலோ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஹலோ கேட்குதா? இப்போ வந்து பெரிய ஒரு ட்விஸ்ட் ஆகி போச்சுங்க. கேமரா ஆன் பண்ணாமே நான் பாட்டில் பேசிகிட்டே இருக்கேன் ஃபஸ்ட்டு. சச்சா இதே வேலையாக போச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாமி பாட்டு கேட்டுருச்சுங்க. மைக் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இது இனிமேல் வர்ற வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து நம்ம மைக் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக கிளியராக இருக்கும். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கங்க.